இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காட்டை விட்டு வெளியேறும் விலங்குகள், காவு வாங்கப்படும் மான்கள், காப்பு காட்டுக்குள் என்ன நடக்கிறது? புதுவையில் தொடரும் மர்மம். புதுக்கோட்டை மாவட்ட பரப்பளவில் 7% மேல் வனப்பகுதி அமைந்துள்ளது. மாவட்டத்தில் கீரமங்கலம், சேந்தன்குடி, குளமங்கலம், மேற்பனைக்காடு, நெய்வத்தலி உள்ளிட்ட கிராமங்களில் வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காடுகள் அமைந்துள்ளது. வனத்துறையில் பாதுகாப்பில் உள்ள இந்த காடுகளில் அரிய வகை விலங்குகள் வாழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே சாலையை கடக்க முயன்ற சுமார் 5 வயது மதிக்கத்தக்க மான் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறையினர் இறந்த மானின் உடலை மீட்டு கீரமங்கலம் கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீரமங்கலம் அருகே உள்ள சேந்தன்குடி காட்டு பகுதியில் அதிக அளவில் மான்கள் உள்ளதால் அங்கிருந்து தண்ணீர் தேடி மான்கள் வெளியே வந்திருக்கலாம் என்றும் அப்போது விபத்து நடந்திருக்கலாம் என்றும் தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு விலங்குகள் விபத்தில் சிக்கி உயிரிழந்து வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் காட்டுப்பகுதியில் உள்ள நீர் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர் வனவிலங்குகள் உயிரிழப்பு பற்றி பேசும் அப்பகுதி வாசிகள் சிலர் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் பருவமழை பொய்த்து விட்டதால் ஏரி, குளம் மற்றும் குட்டைகளில் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுகிறது. இதனால் கால்நடைகளுக்கும் போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை. அதேபோல தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள காடுகளிலும் தண்ணீர் பஞ்சம் அதிகரித்துள்ளது. இதனால் காப்பு காடுகளில் உள்ள முயல், மான், பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வருகின்றன. இதன் எதிரொலியாக காடுகளில் உள்ள மான்கள் தண்ணீர் தேடி வெளியிடங்களுக்கு வருகின்றன. அப்போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியும் தெருவில் உள்ள நாய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகியும் உயிரிழக்கின்றன. சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம், கீரமங்கலம் உள்ளிட்ட வனப்பகுதியை ஒட்டிய இடங்களில் பல விபத்து சம்பவங்களில் மான், மயில் உள்ளிட்ட உயிரினங்கள் பலியாகி வருகிறது. அண்மையில் கீரமங்கலம் வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி சென்ற மான் ஒன்று திசை மாறி பேராவூரணி பக்கம் சென்று விட்டது. இதையடுத்து மிரட்சியுடன் சுற்றித் திரிந்த மானை பொதுமக்கள் பாதுகாப்பாக பிடித்து வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தற்போது கோடைக்காலம் நெருங்கி வருவதால் காடுகளில் சுற்றித் திரியும் வன உயிரினங்கள் இரையும் தண்ணீரும் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றன. இதனால் காட்டுப்பகுதியில் கோடை காலம் முடியும் வரை தண்ணீர் தொட்டிகள் அமைத்து வன உயிரினங்களை வனத்துறை அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டும் என புதுக்கோட்டை பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வனப்பகுதியில் உள்ள வன உயிரினங்கள் நலன் கருதி தண்ணீர் தொட்டிகள் சில இடங்களில் வைக்கப்பட்டது என்றும், ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு சரியாக தண்ணீர் தொட்டிகள் பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்டது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதனை மீண்டும் மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வனவிலங்குகள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.